ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து சண்டே விலாக் தான். நேற்று எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மார்னிங் வந்து எனக்கு ஒரு 5:30ன்ற போதே டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்னவோ சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக பார்க்க தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்னைக்கு டேவும் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்று எழுந்தா சீக்கிரமா 5:30, 6 மணிக்குள்ளே எழுந்துருவேன். சப்போஸ் இந்த டைம் விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் 7:30, 8 மணிக்கிட்ட கூட சில டைம் வந்து ஆயிரும். அதான் சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்தேன்னா 5:30க்கே எழுந்து அன்னைக்கு வேலையெல்லாம் தொடங்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அன்னைக்கு வந்து நான்வெஜ் பண்ணணும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது பண்ணணும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துடுறது. 2வது வந்து நாங்கள் வீக்லி வந்து வீக் டேஸில் வந்து நான்வெஜ் எடுக்கிறது ரொம்ப ரேரு தான். ஹஸ்பண்டுக்கு வந்து டைம் கிடைக்காது அவங்க போய் கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால மேக்ஸிமம் சண்டே மட்டும்தான் நான்வெஜ் இருக்கும். அதுக்கு மீறி எப்போயாவது ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா வரும்பொழுது கண்டிப்பாக சிக்கனோ ஃபிஷ்ஷோ எதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து இது என்ன ஆச்சுன்னா, அந்த கிண்ணம் நேற்று ஒரு சோம்பேறித்தனம் பட்டு ஒரு வேலை பார்த்தாலே நம்மளுக்கு திரும்ப டபுள் வேலை வச்சிரும். உருளைக்கிழங்கு 2 2 கிழங்கு தான் வேக வைக்கணும். சரி நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கு அவ்வளோ பெரிய குக்கரை தூக்கி திரும்ப அது ஒரு வச கழுவி அவ்வளோ வேலை பார்க்கணுமே, நம்ம இந்த கிண்ணத்திலே வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு 2 2 உருளைக்கிழங்கு தானேன்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டேன். பார்த்தா நான் வந்து வச்சுட்டு நான் குளிக்கிறதுக்காக போயிட்டேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த இண்டக்ஷனில் தான் வச்சுருந்தேன். அப்படியே அந்த கிண்ணமே வந்து கங்கு மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் விட்டேன்னா எதேதோ ஆயிருக்குன்னு பயந்துட்டு வேகமாக வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருச்சு. அப்புறம் அதை ஃபுல்லாக கையோட தேய்ச்சி கழுவி வச்சேன். அப்போ தான் யோசித்தேன், கோகிலா ஒரு 5 நிமிஷம் சோம்பேறித்தனப்பட்டு இதில் வச்சையா, இப்போ 10 நிமிஷம் உனக்கு வேலை வச்சிருச்சா. அந்த மாதிரி தான் நேற்றுலேருந்தே எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் வந்து நான் ஒரு 5:15க்கெல்லாம் எழுந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். ஏன்னா 3 நாளுமே துணி துவைக்கல. என்னான்னு தெரியல, உடம்பு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரு பெயினாக, ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி ஒரு டென்ஷனாகவே இருந்தது. அது என்ன அப்படின்றதுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த நாள் வந்து 3 நாளுமே அப்படியே ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங்லேயே இருந்தது 3 நாள். அதனால் வீட்டுக்குள்ளே எந்த வேலையும் பார்க்க அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாப்பாடு பண்ண, சாப்பிட, பிள்ளைங்கள பார்க்க அந்த மாதிரி தான் ஒரு 3 நாள் போச்சு. துணி எதுவும் துவைக்கல, அது பாட்டுக்கு சேர்ந்துருச்சு. அவங்க சண்டே வந்து இருக்காங்களே, சரி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அவங்கக்கிட்ட ஹெல்ப்பு கேட்கலாம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பார்த்தா தான் அன்றைக்கி ஒரு நாளே கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லாட்டினா நெக்ஸ்ட் டே வரைக்குமே இருக்கும். எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் பிடி இருக்கும். 5:30க்கெல்லாம் எழுந்து ரெடி ஆகிட்டு போயிட்டு திரும்ப ஒரு 6:30க்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. சண்டேன்றனால பிடி கிடையாது அவங்களுக்கு. சரி அதனால தான் நான் எழுந்திருக்கேன், நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்போவுமே நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்க முடியாது, மாட்டேன் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. சரி பார்க்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் டைம் கூட நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் நான் அதே ஞாபகத்தில் சரி வரேன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் தான் எழுந்திரிங்க நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டப்போ தான், என்னால் முடியாது, நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சடனாக கோவிச்சு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. காலையிலே அந்த மாதிரி சொல்லவுமே என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை, எந்திரிச்சு வந்து சைலண்ட்டாக என்னோடய வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு 8 மணி போல் வரும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 7:45க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம துணி துவைக்கிற வேலையை நம்ம மெதுவாக பார்த்துக்கலாம். யாரையும் நம்பக்கூடாது, நம்மளே நம்ம வேலை பார்க்கணும் கோகிலா அப்படின்னு எனக்குள்ளே நானே சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு என்னோட வேலைகள் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது நம்ம எப்பயாவதும் ஹெல்ப்பு கேட்டு நம்மளுக்கு பண்ணலை அப்படின்றபோது அது வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. எப்போவுமே நான் என்ன கேட்டாலும் சரி ஆகட்டும், இப்போதைக்கு பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பண்ணலாம், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டினா சொன்ன உடனே சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் என்ன சைடும் மிஸ்டேக் தான். ஏன்னா அவங்க ஒரு நாள் தான் வீட்டில், அந்த சண்டே ஒரு நாள் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக 6 மணி வரை தூங்கி எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
கிடப்பாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இன்னைக்கு இந்த துணியெல்லாம் துவைச்சு காலி பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். சரி அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லன்னு சொல்லிட்டு, எனக்குள்ள நானா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மனசெல்லாம் தேத்திட்டு ஒவ்வொரு வேலைகளா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். வேர்க்கடல வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அப்புறம் இது நேத்து நைட்டு தான் ஃபுல்லா ஒரு லிஸ்ட் எழுதி குடுத்தேன். எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. நான் மேக்ஸிமம் அரை அரை கிலோ வாங்குவேன். இப்போ ஒரு 1 மந்த்துக்கு தேவைன்னா, ஃபுல்லா 1 மந்த்துக்கு தேவையா ஃபுல்லா வாங்கணும்னு நெனச்சேன்னா, எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கிலோ வாங்குவேன். இல்ல 1/2 கேஜி வாங்குனேன்னா, எனக்கு ஒரு 15 நாள், 20 நாள் கிட்ட எல்லாமே துவரம் பருப்பு, உளுந்து அந்த மாதிரி எல்லாமே ஒரு 1/2 கேஜியா வாங்கி டப்பால எல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. கையோட அந்த கவரையும் மடிச்சு வச்சுட்டோம்னா, நல்லா இருக்கும். இந்த கவர் இப்போ நான் கையில வச்சிருக்க இந்த மாதிரி கவர்ல வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வச்சேன்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடாது. கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நம்ம டப்பால போட்டு வச்சா எந்த மாதிரி நல்லா இருக்குமோ, சேம் அதே மாதிரி இந்த அந்த குட்டி குட்டி கவர்ல போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்க வந்து 5 கிலோ ரூ. 100 அந்த மாதிரி கிடைக்கும். எப்பவுமே அந்த மாதிரி தான் வாங்குறது. இந்த டைம் கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தது. பரவால்ல. ஆனா நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளா தோசை தான் பண்ணியிருந்தேன். இந்த தடவ கம்பு, சோளம், ராகி அந்த மாதிரி எதுவுமே போடல. சிம்பிளா வந்து இட்லி அரிசியும் உளுந்தும் வச்சுன்னு தான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்த தடவ பண்ணும்பொழுது தான் ராகி வச்சு பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு ராகி மாவு ரெடி பண்ணி. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ராகி போட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து பிளெயினாவே மாவ ரெடி பண்ணி, ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி இட்லி, தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும், ஒரு நார்மல் தோசை ஒண்ணு, ஒரு முட்டை தோசை ஒண்ணு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி வச்சு, அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி, அவங்களுக்கும் சாப்பாடு குடுத்து டியூட்டிக்கு கெளப்பியாச்சு. என்னதான் எங்களுக்குள்ள வந்து சண்டை இருந்தாலும், எங்க சண்டை மிஞ்சி மிஞ்சி போனா, இதுவரைக்கும் எனக்கு வந்து என்னோட மேரேஜ் ஆகி எனக்கு வந்து ஒரு 9 வருஷம் கிட்ட ஆகுது. எனக்கு வந்து ஒரு 3 நாள் தான். அதுக்கு மேல வந்து எங்களுக்கு வந்து சண்டை நீடிக்காது. அந்த 3 நாளைக்குள்ளேயே எங்களுடைய சண்டைய வந்து சரி பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் எங்க லைஃப் ஜர்னி போகுது. இப்படி தான் நாங்க கொண்டு போவோம். அதுவுமே நாங்க 2 பேருமே நாங்க பேசி வச்சிருக்கோம். நமக்குள்ள என்ன சண்டை வந்தாலும், நம்ம தான் அத பேசி முடிவு பண்ணிக்கிறணும். அடுத்த ஆள் கிட்ட கண்டிப்பா நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்றத கல்யாணம் முடிக்கிறதுக்கு முடிஞ்ச வந்த ஒரு 2வது நாளே அன்னைக்கே ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நானும் இத தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் வந்து லைஃப் போயிட்டு இருக்கு. ஏன்னா, என்னதான் சண்டையா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நைட்டுக்குள்ள சரி பண்ண பார்ப்போம். ரொம்ப ஓவர் கோவம், ரொம்ப டென்ஷனா இருந்தது 2 பேருக்குமே ரொம்ப கோவம் இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் எங்க கோவம் வந்து நீடிக்காது. அந்த மாதிரி தான் இந்த கோவமும் அன்னைக்கு நைட்டே வந்து ஈவினிங்கே சரியாயிருச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா, அடுத்தடுத்த டைம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சு எல்லாம் க்ளீன் பண்ணோம். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லும் துவைச்சு எல்லாம் வெளியில போட்டாச்சு. அதுக்கப்புறம் பசங்களோடத க்ளீன் பண்ணையில எனக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. என்னோட கோபம் வந்து அப்போவே சரியாயிருச்சு. எனக்கு தெரியும் அவங்க ஏதோ கோவத்துல தான் அந்த மாதிரி சொல்றாங்க, டென்ஷன்லன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசாம வந்து வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு எதை எப்படி பண்ணுனேன் அப்படின்றத ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா அன்னைக்கு உடம்பும் சரியில்ல, வேலையும் கொஞ்சம் ஓவரா இருந்ததா, துணி துவைச்சாலே வந்து எனக்கு அப்படியே அந்த ஏதோ ரொம்ப எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவேன். கைக்கு என்னென்ன எவ்வளோ வெங்காயம் போடுறோம், எவ்வளோ தக்காளி போடுறோன்னு ஒரு நிதானம், அதாவது ஒரு இதே இல்லாம நான் பாட்டுக்கு 2 வெங்காயம் போடுறோமா, 4 வெங்காயம் போட்டேன். 1 தக்காளி போடுற இடத்துல 2 தக்காளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சம் சீரகம், எண்ணெயெல்லாம் ஊத்தி ஒரு நல்லா வதக்கி வச்சாச்சு. இது வந்து சிக்கன் கிரேவி மாதிரி பண்றதுக்கு தான் ரெடி பண்ணுனேன். அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அது, அதுக்கப்புறம் சாதம், ரசம். அன்னைக்கு அதுதான் சண்டேயோட மெனு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து இந்த பேஸ்ட்ட அரைச்சு ஊத்தி கொஞ்ச நேரம் அந்த சிக்கன ஊற வைக்கணும். அதுல எவ்வளோ தண்ணி ஊத்தணும், எவ்வளோன்றதே ஒண்ணும் ஒரு இதே தெரியல. ஏதோ குத்து மதிப்பா போட்டு ஊத்தி பண்ணிட்டேன்.
அது டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நல்லா பார்த்து பார்த்து பண்ணுறது கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி எதார்த்தமா பண்ணும்பொழுது, ஒரு குழப்பத்தோட பண்ணும்பொழுது, டேஸ்ட்டு உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. ஒரு ஒரு 1 1/4 கிலோ இருக்கும் சிக்கனு. அந்த 1 1/4 கிலோ சிக்கன்ல ஒரு கழுத்து துண்ட மட்டும் எத்தனை இருக்கலாம்? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஓகே. ஒரு 1/4 கிலோ ஃபுல்லுமே அந்த கழுத்து பகுதி பீஸா வச்சிருந்தாங்க. எனக்கு அத பார்த்தோன்னே ஒரு மாரி அது ஒரு பக்கம் டென்ஷன். இவ்ளோ கழுத்து பீஸ் வச்சிருக்காங்களே! அப்படி சொல்லிட்டு. 1 கிலோ வாங்கினோன்னா 1, 2 ஓகே. ஒரு 4, 5 பீஸு கிட்ட அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அந்த சிக்கன்ல கிளீன் பண்ணும்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியா எடுத்து வச்சு தான் கிளீன் பண்ணுனேன். அதுக்கப்புறம் வந்து கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் தான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்திட்டேன். ஆனா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்தது. இத வந்து இந்த ரெசிபிய தனியா ஷூட் பண்ணணும்னு தான் நெனச்சேன். ஆனா ஒவ்வொன்னும் வீடியோ எடுத்து எடுத்து பண்ண ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருந்தது. கரெக்ட்டா நாங்க சாப்பிட்றதுக்கே ஒரு 2:30, 3 மணி கிட்ட ஆயிருச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சாச்சு. தேவதிக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் பொரிச்சு குடுத்துட்டு, அவங்களுக்கு ரசமும், முட்டையும் வச்சும் தான் ஊட்டி விட்டேன். அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நானும், ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, எப்பயும் போல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு ஏன்னா, கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தா தான் அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கேயாவது வெளியில போலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், எங்கேயும் போ வேணாம். நம்ம எப்பயும் போற பார்க்குக்கே போலாம். ஏன்னா, ஆ இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். சிலர் கேட்க கூட செஞ்சுட்டாங்க. "ஏன் அந்த பார்க்க தவிர வேற எங்கேயும் போமாட்டீங்களா?" அப்படின்னு. எங்களுக்கு வேற எங்கேயும் போகறதுக்கு மனசே இல்ல. என்னவோ வாரத்துல 1 நாள் அந்த பார்க்குக்கு போனா ரொம்ப ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அங்க தான் போலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அப்புறம் நேத்து வந்து யோகா டே அப்படின்றனால, நம்ம தேவ்குட்டி ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் பிக்கெல்லாம் எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவ்குட்டியும் சின்ன சின்ன போஸ் எல்லாம் பண்ண வச்சு எடுத்து அனுப்பியாச்சு. ஆனா நாங்க இதுவரைக்கும் ப்ராப்பரா தேவ்குட்டி இதுவரைக்கும் யோகாலாம் எதுவும் சொல்லி தரல. இப்போதைக்கு குழந்தை தானே, இன்னும் கொஞ்சம் பெருசானா அதெல்லாம் நம்ம வாரத்துல 1 நாள்னாலும் ஃபாலோ பண்ண சொல்லலாம். இப்போ இந்த வீடியோல இப்ப நான் காமிக்கிறேன்ல, இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ற இடம். இது ஒரு பெரிய சரவுண்டிங் இருக்கும். கேட்டு எல்லா பக்கமும் இருக்கும். இது வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல இது ஒரு பார்ட்டு. இந்த சைடு இருக்கு. இங்க தான் கேன்டீன் எல்லாமே அங்க தான் இருக்கும். நாங்க வீட்ல இருந்தே ஒரு 5:30க்கு மேல தான் கிளம்புனோம். கரெக்ட்டா ஒரு 6 மணி அப்படின்றபோது பார்க்குக்கு வந்தோம். நல்ல வெயிலு. ஆனாலும் நேத்து வந்து பூனேல மழை பெஞ்சது. நாங்க வந்ததுலேருந்து மழையே இல்ல. நேத்து தான் கொஞ்சம் நல்ல மழை ஹெவியா பெஞ்சது. எனக்கு பின்னாடி அழகா ரெயின்போ தெரியுது பாருங்களேன். இது நான் வந்து வீடியோ எடுக்கும் பொழுது எனக்கு தெரியல. நான் வீடியோ எடுக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சதுன்னா, இன்னும் அத நல்லா கவர் பண்ணி எடுத்திருந்துப்பேன். நான் எடிட் பண்ணும் பொழுது தான் பார்க்குறேன். அப்பதான் என் பின்னாடி வந்து ரெயின்போ வந்து இருந்தது. அப்புறம் தேவ்குட்டிய வந்து நல்லா விளையாட விட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தாலே முன்னாடிலாம் நாங்க 2 பேரும் உட்காந்து அமைதியா பேசிட்டு இருப்போம். இவங்க அங்க அந்த புல்வெளியில இருக்கிற இடத்துல தான் விளையாடுவாங்க. இப்பல்லாம் அப்படிலாம் கிடையாது. வந்தோனே டைரக்ட்டா இங்க ஓடி வந்துருவாங்க. நான் வந்து தேவேஷ பார்த்துப்பேன். அதைய வந்து அவங்க அப்பா பார்த்துப்பாங்க. எங்களுக்கு வந்து அங்க போனாலும் ரெஸ்ட்டே இருக்காது. இவங்க பின்னாடி தான் ஓடுவோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷமா விளையாடுறத பார்க்கும் பொழுதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நாங்க ஒரு கரெக்ட்டா 6 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டோம்னு வைங்களேன், 6 மணிலேருந்து 7:30 வரைக்குமே நாங்க அவங்கள விளையாட விட்டோம். நல்லா ஜாலியா விளையாடிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வரையில ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு, அன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து யாரும் அந்த அளவுக்கு பெருசா சாப்பிடல. ஹஸ்பண்டுக்கு மட்டும் 2 தோசை ஊத்தி குடுத்துட்டு, பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பால் இருந்தது. அத காய வச்சு குடுத்துறலான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பால் காய வச்சேன். அதுக்குள்ள அது பொங்கிருச்சு. ஏன்னா, மீதி எல்லா பாத்திரமுமே கொஞ்சம் அழுக்கா இருந்தது. நான் போயிட்டு வந்து கிளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் அப்படி அப்படியே போட்டு போயாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி கிண்ணம் இருந்தது. அதில மட்டும் கொஞ்சமா பால் காய்ச்சிட்டு, எது சூடு பண்ணணும், எது சேஃப்டி பண்ணி எடுத்து வச்சுட்டா, அடுத்த நாளைக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ, அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, கிச்சனையும் நல்லா ஒரு டீப் கிளீன் பண்ணி விட்டாச்சு.
எங்களோட சண்டையுமே அன்னைக்கு ஈவினிங்கே சரியாயிருச்சு. சண்டையோட ஸ்டார்ட் ஆகி சமாதானத்தோட இந்த vlog வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.